அந்த ஸ்க்ரீன் விசிபிளா? நல்லாயிருக்கும். எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ், பேசிக் கன்வெர்ட்டர்ஸ், ரெக்டிஃபையர் இன்வெர்ட்டர்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா ஓகேவா. ஸோ சிம்லிங் அண்ட் சிம்ஸ்கேப் அந்த 2 டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. ஓகேவா. ஸோ என்னென்ன இன்றைக்கினா மெயினாக சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர், 3 ஃபேஸ் ரெக்டிஃபையர், சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் அண்ட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர், இதோட டிசைன்ஸு எப்படி வந்து பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ், பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபையர் அண்ட் இன்வெர்ட்டர்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஐடியா இருக்கா ஏற்கனவே எப்படி பண்ணுவோம் அப்படின்னு? யாருக்காவது? பிரதீப் சார் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாம்? சும்மா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்றப்ப பண்ணதா, அவ்வளவுதான். ஓகே. சரி சார், நீங்கள்? இல்லைங்க சார், பண்ணது இல்லைங்க சார். நான் பவர் சிஸ்டம் யூஜில கூட எங்களுக்கு மேட்லாப்ல பவர் எலக்ட்ரானிக்ஸ் வைக்கலைங்க. ஓகே ஓகே ஓகே. எனிவே பவர் சிஸ்டமாக இருந்தாலும் இந்த கன்வெர்ட்டர்ஸ்லாம் வருமே, இன்வெர்ட்டர் எல்லாமே. பவர் சிஸ்டமில் இன்வெர்ட்டர்லாம் எல்லாமே இருக்குது. ஓகே. இந்த ஃபேக்ஸ் டிவைஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் இன்வெர்ட்டர்ஸ்லாம் பண்ணி தானே ஆகணும், பவர் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டமாக இருந்தாலும். சார் நாங்கள் பார்ட் டைமில் பண்ணால் எங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக உள்ள போலிங்க. ஓகே 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 ஓகே. முத்துக்குமார், நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ், ரெக்டிஃபையர் இன்வெர்ட்டர்? படிக்கிறதோட செய்யுது. ஓகே ஓகே. ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த டூல் தான், சிம்ஸ்கேப் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னா மெயினாக எப்படி இருக்கும், நீங்கள் நான் பண்ண நீங்களும் ஒரே பேரலாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்ஸ்கேப்பில் இந்த ஏரோ ஒர்க் பார்த்தீங்களா, அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஓப்பன் ஆகும். இதில் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் டிரைவ் லைன், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் சிஸ்டம், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ளது எல்லாமே இருக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து எலக்ட்ரிக்கலுக்கு மெயினாக பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ்க்கு இந்த சிம் பவர் சிஸ்டம்ஸ் இந்த டூல் மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ சிம் பவர் சிஸ்டம்ஸில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 2 ஸ்டெப்பு வந்திருக்கேன். சிம்ஸ்கேப்பு, ஓகேங்களா. சிம்ஸ்கேப்லேருந்து சிம் பவர் சிஸ்டம்ஸ், சிம் பவர் சிஸ்டமில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர், டயோட் ரெக்டிஃபையர், ஓகேங்களா. ஸோ வந்து டயோட்ஸ் இருக்கும், 4 டயோடு இருக்கும். ஸோ டயோடு இதெல்லாம் எங்கே இருக்கலாம்னா இங்கே பவர் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே இருக்கும். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் உள்ள இதெல்லாம் தைரிஸ்டரு, டயோடு, ஜிடிஓ, ஐஜிபிடி எல்லாமே பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ். ஓகேங்களா. ஐடியல் ஸ்விட்ச், மாஸ்ஃபெட்டு, தைரிஸ்டர், யூனிவர்சல் பிரிட்ஜு, இது எல்லாமே பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெயினாக சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையருக்கு டயோடு மட்டுமே போகும். ஓகேங்களா. ஸோ நான் டயோடு எடுத்துக்கிறேன் இங்கேருந்து. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த மாதிரி தான் சிம்லிங்கில் என்ன பண்ணிங்களோ அதே தான். ஓகேவா. நமக்கு எப்போவுமே சிம்லிங்லலாம் பேஸ்ட் ஆன் லாஜிக்கை பொறுத்து நம்ம மாடல் டெவலப் பண்ணுவோம். பட் பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு டிசைன் தெரியும். நமக்கு ரெக்டிஃபையர்னா இப்படி தான் இருக்குங்கிற டிசைன் நமக்கு தெரியும். ஸோ டிசைன் தெரியணும், அதுக்கு டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ நான் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. டயோட் கிளியராக தெரியுதா? இதுதான் ஆனோடு கேத்தோடு. ஓகேங்களா. இந்த டயோடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மொத்தம் 4 டயோடு வேணும் சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே திரும்ப சொல்கிறேன். ஸோ 4 டயோடு எடுத்தாச்சு. ஓகேங்களா. கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆனோட் டு கேத்தோடு, இங்கே ஆனோட் டு கேத்தோடு, இன்பிட்வீன் கனெக்ஷன் எப்படி இருக்கும். இங்கே வெளியில் வந்து கேத்தோடு டு கேத்தோடு, ஆனோடு டு ஆனோடு. ஸோ ரெக்டிஃபையர்னால் என்ன பண்ணும்? ரெக்டிஃபையர்னால் நமக்கு வந்து ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் தான் நம்ம வந்து ரெக்டிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே நம்ம எலக்ட்ரிக்கலுங்கிறதுனால அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இங்கேருந்து வேறு இதுலேருந்து இல்லை, வேறு கோர்ஸ்லேருந்து. ஸோ ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் தான் வந்து ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இதில் சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் அப்படின்னா என்னென்னா
ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசியை கொடுத்து டிசியை மாற்றுறது தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர். ஸோ 4 டயோடு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணால் இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ், ஏசியை டிசியை மாற்றுறது. இன்புட் என்ன நமக்கு? இன்புட் வந்து ஏசி, அதுலேருந்து டிசியை மாற்றணும். ஸோ ஏசி சோர்ஸ் வேணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜிக்குள்ள எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ், பேட்ரி, கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், டிசி சோர்ஸ், எல்லாமே 3 ஃபேஸ் வோல்டேஜ் சோர்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டில் போய் ஸோ பிளாக் நேம் அதை எடுத்து விட்டிங்கன்னா நேம்ஸ் எல்லாம் போயிடும். கொஞ்சம் கனெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நேம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற கனெக்ஷனை. ஓகேவா? ஸோ கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா ரெக்டிஃபையர் கனெக்ஷன் வந்து இப்போ தான் கனெக்ட் ஆகிருக்கும் 2 லெவல்லையும். அவுட்புட் என்ன டிசி வேணும். ஸோ ஒரு ரெசிஸ்டிவ் லோடு போடுறேன்னா ஸோ அதுக்காக வந்து ரெசிஸ்டர் எடுக்கிறேன். ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னா நான் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜிக்குள்ளேயே எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அந்த கிரவுண்டு, நியூட்ரல், எல்லா எலக்ட்ரிக்கல் அந்த இது கனெக்ஷனுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். எலமெண்ட்ஸ்குள்ளே ஸோ நமக்கு தேவை ஒரு ரெசிஸ்டர். அதில் ரெசிஸ்டர் மட்டும் என்ன அப்படின்னா இந்த சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி 3மே இருக்கும். இதில் ரெசிஸ்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரான்ச் டைப் இருக்கும். அந்த பிரான்ச் டைப்பில் ரெசிஸ்டர் மட்டும் வேணால் ரெசிஸ்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எக்ஸாம்பிள் என்ன வேணால் கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் வரும். ரெசிஸ்டர் அதிகமாக போக போக கரண்ட் கம்மியாயிடும். ஓகேவா? P = IR அந்த ஓம்ஸ் லா படி. ஓகே. ஸோ லோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இது ஏசி, இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணணும் டிசின்னு. ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்ரு, அம்மீட்ரு இதெல்லாம் வேணும். ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அது போனீங்கன்னா மல்டிமீட்டர், வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, கரண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட் எடுத்து வோல்டேஜ் எப்போவுமே நம்ம பேரலாக மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? கரண்ட்டாக தான் சீரியஸாக மெஷர் பண்ணுவோம். ஸோ லோடுக்கு பேரலாக மெஷர் பண்ணுவோம். வோல்டேஜ் லோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ், கரண்ட் மெஷர் பண்ணுறேன். மீட்டர் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஆர் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நேமே நான் எடுத்துக்கிறேன். நேம் டிஸ்டர்ப் பண்ணோம். கனெக்ட் பண்ணியாச்சு. வோல்டேஜ் வந்து இங்கே ஓகேங்களா? இதை மெஷர் பண்ணியாச்சு. வோல்டேஜ் கரண்ட் மெஷர் பண்ணியாச்சு. அது அவுட்புட்டில் பார்க்கறதுக்கு ஸ்கோப், அதை நம்ம சிம்லிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப்
டோட்டலாக 3 போடுறேன். ஒன்று இன்புட்டு, ஒன்று அவுட்புட் கரண்ட், ஒன்று அவுட்புட் வோல்டேஜ். ஸோ 3 போட்டுட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த லிமிட் டேட்டா பாயிண்ட்ஸ் அதை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா கடைசி 5000 சாம்பிள் மட்டும் அவுட்புட் வரும் போட்டிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்புட் வோல்டேஜை பார்க்குறதுக்கு இங்கே ஒரு மெஷர்மெண்ட் போகணும். ஓகே, ஸோ இதுதான் சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர். ஏசி வந்து இப்போ ஏசி இன்புட் கொடுக்குறோம். ஏசி வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஆம்பிளிடியூட் என்னன்னா நம்ம ஏசியில் மேக்ஸிமம் 230 வோல்ட் தானே இருக்கும். ஸோ 230 வோல்ட்டு. ஃப்ரீக்வன்சி நம்ம இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் தான், யூஎஸ் தான் 60 ஹெர்ட்ஸ். ஸோ 50 ஹெர்ட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு ப்ளே ஓகே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் ஏசி ஜென்ரேட் பண்ணுறோம். அதுலேருந்து இங்கே டிசி வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுவரை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கனெக்ஷன்ஸில்? இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்த ப்ரொசீட் பண்ணுறேன். சார் அந்த டயோட் பிளாக் மேல ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கு, அது என்ன சார்? அது மெஷர்மெண்ட். அது இருக்குன்னா டயோடோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பார்க்கறது. ஓ சரிங்க சார். இப்போ நம்ம வோல்ட் மீட்டர் ஒரே மீட்டர் வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் எதுக்குமே போட்டுக்கலாம். அது கூட நம்ம தனி ஏசி எதுவும் தனியாக இல்லைங்க? இல்லை இது தானே கேட்குறீங்க, இந்த எம்பது தானே கேட்குறீங்க. இது டயோடோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மட்டும் பார்க்கறதுக்கு. இது டோட்டலாக அவுட்புட் வோல்டேஜ், லோடோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்க்கறது. ஓகே சார். இங்கேருந்து உள்ள இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறதுனால இங்கே உள்ள அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பஸ் செலக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஆமாங்க சார். அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே காமிக்கணும் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிக்னல், டயோட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகேங்களா? இது டிஃபால்ட்டாக உள்ள சிக்னலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டயோட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அது பார்க்கறதுனால அதுக்கு ஒரு ஸ்கோப் போட்டிங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே, ஒரு டயோடோட வோல்டேஜ் ஸ்பெசிஃபிக்காக டயோடோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மட்டும் பார்க்கறது. ஓகே, ஸோ கனெக்ஷனில் டவுட் இருக்கா? ஓகே, நான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சால்வர் வேணும், சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னென்னா பவர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, பவர் ஜியூஐ. அது இதில் போய் நீங்கள் பவர் ஜியூஐ டைப் பண்ணி எடுத்துக்கலாம். பவர் ஜியூஐ, பவர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது வந்து அது இருந்தால் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இது இல்லைன்னா ரன் ஆகாது இந்த டோட்டல் இண்டியா சிஸ்டம். அதில் வந்து கண்டினியூஸ் டிஸ்கிரீட்னு 2 இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கான்ஃபிகர் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூஸ் டிஸ்கிரீட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். நான் டிஸ்கிரீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, டைம்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சால்வர் தான் அது, நம்ம அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஒருத்தர் ரன் பண்ணுங்க. ரன் ஆகிட்டு அவுட்புட் வரும். ஓகே, ஃபஸ்ட் இன்புட் வந்து டிசி ஏசி வோல்டேஜ். ஏன்னா ஆம்பிளிட்யூட் என்ன கொடுத்தோம்னா 230 வோல்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டில் ஏசி ஜென்ரேட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ ஏசியை வந்து டிசியை மாற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 230 தென் -230 இப்படி வருது. இங்கே வந்து 0 to 230 அகைன் 0 to 230
பாசிட்டிவாக தான் வருது. ஓகேங்களா, ஒன்லி பாசிட்டிவ் சைக்கிள் தான் இருக்குது. நெகட்டிவ் சைக்கிளில் அதான் நம்ம ஈஸிங் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி இந்த ஏசியை வந்து டிசியை மாற்றிட்டோம். இது அவுட்புட் கரண்ட் இப்போ வந்து 2.3 ஆம்பியர் வருது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் அதிகம் பண்ணிங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சாரி குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைச்சிங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டிவ் லோடு இது. ஸோ இதுதான் வந்து இந்த ஏசியை டிசியை மாற்றின அவுட்புட் வோல்டேஜ் செகண்ட் கிராம். டிசினா நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லுங்கள். பவர் கை எதுக்கு ஆக்சுவலா? அது சால்வர். ஓகேங்களா, இது இல்லைன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ரன் பண்ணுறேன்னா ரன் ஆகாது. இது என்டையர் சிஸ்டமும் ஒரு பேக்ரவுண்டில் சம் லாஜிக் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த சால்வர் மாதிரி தான் அந்த பவர் ஜியூஐ. நான் இப்போ அதெல்லாமல் ரன் பண்ணேன் அப்படின்னா ஒரு எரர் வரும். இனிஷியலைசேஷன் கமெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி இதில் வந்து ஹெடர் ஃபைல் எழுதுவோம்ல, டாட் ஆஸ் இன்க்ளூடு டாட் எக்ஸ் சம்திங் எழுதுவாங்களா, ஆஸ் இன்க்ளூட் டாட் எக்ஸ் அந்த மாதிரி ஹெடர் ஃபைல் இருந்தாலும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இது இல்லைன்னா இது ரன் ஆகாது. ஸோ அப்படிதான். ஸோ நீங்கள் வந்து ஏசியை வந்து இப்போ டிசியை மாற்றி நீங்கள் வந்து பியூர் டிசியை வேணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் போடணும். அது ஒன்றும் தெரியல, கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணணும். டையோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த சார் கேட்டாங்க மெஷர்மெண்ட் தான் டையோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இருக்குதான். நினச்சேன். இப்போ நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பியூர் டிசி இல்லை. எப்படி வந்திருக்கு நமக்கு 0 to 230 வோல்ட் வரையும் வேரி ஆகுது டிசி. நம்ம டிசினா நம்ம இமேஜினேஷன் தியரட்டிக்கல் எப்படி இருக்கும், நமக்கு வந்து 230 இப்படியே இருக்கும். ஓகேங்களா, நமக்கு 0 to 230 0 to 230 இப்படியே வேரி ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டரோ சம்திங் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்சி ஃபில்டர் ஆர்எல் ஃபில்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். கெப்பாசிட்டர் பண்ணுங்க. கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக ஃபில்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அரௌண்ட் 8000 மைக்ரோ ஃபேரட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் கெப்பாசிட்டர் முன்னாடி. இதெல்லாம் ஆக்சுவலாக டிசைன் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர் வேல்யூலாம் பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸை பொறுத்தவரையும் நம்மளோட இன்புட் பவர், அவுட்புட் பவர், ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் ஆம்பிளிடியூடு, வோல்டேஜ் ஆம்பிளிடியூட், கரண்ட் ஆம்பிளிடியூட்லாம் வச்சு நம்ம ஆக்சுவலாக இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்லாம் வந்து டிசைன் பண்ணணும். அது வந்து சிம்பிளாக கிடையாது, கால்குலேஷன்ஸ் இருக்குது. எல்சி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் நோட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. சிலதுக்கு பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சில டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டிஜிகி இந்த மாதிரி கம்பெனியில் அப்ளிகேஷன் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா ஷீட் மாதிரி இருக்கும். அதில் போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கெப்பாசிட்டரோட கால்குலேஷன்ஸ். கெப்பாசிட்டர் ஆட் பண்ணதுனால அது கெப்பாசிட்டர் ஃபில்டர் பண்ணி பியூர் டிசியாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா, கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து இதை ஃபில்டர் பண்ணுறது கெப்பாசிட்டர் வேறு ஒன்றும் இல்லை, வர டிசியை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது ரிப்பிள்ஸ் இல்லாமல். ஓகே, எனக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ குறைக்க குறைக்க ஃபில்டர் வந்து கம்மியாகும். மைக்ரோ ஃபேரட் தான் கொடுக்குறேன் அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து இது மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் ரிப்பல்ஸ் கூட இருக்கும். ஸோ ரிப்பல்ஸ் நீங்கள் கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ரிப்பல்ஸ் குறைஞ்சிடும். ஸோ இப்போதான் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் ரெக்டிஃபையர். இப்போ 3 ஃபேஸ் பண்ணுங்கள். 3 ஃபேஸ்க்கு என்னென்னா நான் உங்கள் சர்க்யூட் சொல்லிடுறேன். 2 லெக்கு போட்டிருக்கோம்ல, இன்னொரு லெக்கு வரும். அதாவது 2 ரெக்டிஃபையர் இருக்குல்ல, இது மாதிரி இன்னொரு லெக்கில் இன்னொரு 2 ரெக்டிஃபையர் வரும். இன்புட்டில் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோன்னா 230 வோல்ட் 015. அடுத்து இப்போ நம்ம வந்து 3 ஃபேஸ்னால் 3 ஏசி சோர்ஸ் இருக்குமா நமக்கு. 3 ஏசி சோர்ஸில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் ஏசி சோர்ஸில் 0 இருக்கும் டிகிரி,
செகண்ட் 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ 120 போடுங்க இங்கே. தேர்ட் வந்து 240 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகேவா? டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதை 3 எடுத்துக்கோங்க. அப்படி கண்ட்ரோலாக கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணிட்டு மூணுதோட நெகட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்லேயே கிரவுண்ட் பண்ணுறது எடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரல் சிம்ஸ்கேப்பில் அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே 2 லெக்கு போட்டிருக்கேன்ல, ஃபஸ்ட்டு இதில் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, செகண்ட் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே 3 தான். ஸோ இன்னொரு லெக்கு ஆட் பண்ணி 3ஆவதுல கொண்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இங்கே கனெக்ட் ஆகுது, அது மாதிரி இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் லெக்கில் கனெக்ட் ஆகும். தேர்டில் இன்னொரு லெக்கு போடுவீங்களா, அது வந்து இது கனெக்ட் ஆகிடும். மற்றபடி நீங்கள் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் மாதிரி டவுட்டு தான் கேளுங்க. 3 ஃபேஸ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் சொல்லிட்டேன். இங்கே 4 டயோட் இருக்கிறதுனால இது சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் 6 இருக்கும் 3 ஃபேஸ் ரெக்டிஃபையரில். ஸோ 3 லெக்குன்னு வச்சுக்கோங்க. 3 லெக்குக்கு 3 சோர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகாமல் போகுது. அதுக்கப்புறம் இது மாற்றிக்கலாம், அம்பத்தூர் மாற்றிக்கலாம். 230 தான் 440 இருக்கும். ஆக்சுவலாக 3 ஃபேஸ். ஸோ 440 மாற்றிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ 3 லெக்லேயும் 3 இது போய் கனெக்ட் ஆகிடும். அவுட்புட் ரெசிஸ்டர்ஸ் அதெல்லாம் சேம் தான். மற்றபடி அதே கனெக்ஷன் தான். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். டவுட்டுன்னா கேளுங்க. ட்ரை பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளியரா? ஹலோ, கிளியரா? டவுட் இருக்கா இருக்காது? ஹலோ, கிளியர். ஓகே சார். சதீஷ் சார், பிரதீப் சார், உங்களுக்கு டவுட் இல்லைங்க. ஓகே. டாஸ்க் வந்து 3 ஃபேஸ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? 3 ஃபேஸ் கொடுக்குறீங்க. 3 இன்புட் 3 ஃபேஸ், அவுட்புட் வந்து டிசி தான் வரணும். சேம் கனெக்ஷன்லாம் இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? 2 லெக்கு இப்போலாம் 3 லெக்கு வரும். அதாவது 4 டயோடு இப்போலாம் 6 டயோடு வரும். இதோட இன்புட் எப்படின்னு நான் போட்டு காமிச்சிட்டேன். இதே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸ் 120 டிகிரி, ஃபஸ்ட் ஃபேஸ்லேருந்து தேர்ட் ஃபேஸுக்கு வந்து 240 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை முடியல அப்படின்னா நான் பண்ணுறேன். பிளாக்ஸ் எடுக்கிறது ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படின்னு ஏதோ சொல்கிறேன். பிளாக் எப்படி எடுக்கிறதுன்னு சிம்ஸ்கேப் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த லைப்ரரியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்ஸ்கேப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சிம்ஸ்கேப்பில் இந்த ஆரோ மாதிரி இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ மாதிரி, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன சிம் பவர் சிஸ்டம்ஸ்னு வரும். சிம் பவர் சிஸ்டம்ஸில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி. ஓகேவா? இது எடுத்துகிட்டு டயோடு ஃபஸ்ட்டு வேணும் உங்களுக்கு. டயோடுக்கு இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணி டயோடுன்னு இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் ஒரு 2 3 தடவை கொடுத்தீங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகிக்கணும். அவருக்கு இந்த மாதிரி ஆனோட கீழே கேத்தோடு மேலே. ஓகேவா? வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து 3 காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே
நீங்கள் நான் பண்ணுறதை பார்க்க வேணாம், நீங்கள் தான் ட்ரை பண்ணுங்க, டவுட் வந்து கேட்குறேன். இதை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 3 ஃபேஸ்ங்கிறதுனால 3 ஃபேஸ் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இருக்கும். சிம்பிள் அம்மிமீட்டர் தான், வோல்ட்மீட்டர் மீட்டர் எடுத்துக்க கூடாது இருக்குது. ஸோ இது வந்து 3 ஃபேஸ் வோல்டேஜ் கரண்ட் மெஷர்மெண்ட். இதுவும் அந்த மெஷர்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். போனீங்கன்னா மெஷர்மெண்ட் சென்டருக்குள்ள இதெல்லாம் இருக்கும். முத்துக்குமார் ப்ரொசீட் பண்ண முடியாதா, இல்லை ஸ்டக் ஆகிருக்கீங்களா பிளாக் எடுக்கிறதுல? முத்துக்குமார், சதீஷ் சார், பிரதீப் சார். அந்த வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ்லாம் எதில் இருக்குன்னு சொன்னீங்க? அது மீட்டர், வோல்ட் மீட்டர். அதான் அந்த மெஷர்மெண்ட் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே அதில் போனீங்கன்னா வோல்டேஜ் மெஷர்மெண்ட், கரண்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே. பிரதீப் சார். சார் சொல்லுங்கள் சார். சார் ப்ரொசீட் பண்ண முடியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே.
ஆக்சுவலாக இது ஆல்ரெடி லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கணும். இதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சரிங்களா? இப்போ 2 பேர் தான் இப்போ ஒர்க் பண்றாங்க. மீதி எல்லாருமே இப்போ லீவு இன்னைக்கு. அப்படிதானே? இல்லை சார், கொஞ்சம் இன்பிளான் ட்ரைனிங்னால கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சார் அது இல்ல. அது ப்ராப்ளம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இல்லை சதீஷ் சார் ஒர்க் பண்ணுறது புரியுது. பேரலாக ஒர்க் பண்ணால் தான் அது கொஞ்சம் இது எஃபெக்டிவாக இருக்கும். ரைட்டு. ஆனால் சார் ஒரு சின்ன டவுட்டு. பவர் கையில் எது நம்ம வேல்யூ மாற்றணுமா? இல்ல. அது நீங்க கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா மாத்திட்ட போதும். அது நீங்கள் எப்படி கிளிக் பண்ணுங்க, உள்ள எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சிமுலேஷன் டைப் பண்றது பாருங்க. அது ஓகே. போய் கண்டினியூ பேசர் என்னன்னு அவுட் பண்ணதில்லை. ஓகேங்களா? கண்டினியூஸ் டிஸ்கிரீட்டில் தான். டிஸ்கிரீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பிளாக கொடுப்பாங்க, கண்டினியூஸ் சிக்னலாக கொடுப்பாங்க. ஸோ வந்து டைம் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. அதே சார், நீங்கள் பேரலாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ட்ராவல்? ஹலோ சார் நான் சரி. ஒர்க் பண்ணலைங்க. நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி இது நான் ஆல்ரெடி லேபில் செஞ்சுருக்கோங்க சார் ஓகே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே. இன்வெர்ட்டர் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் எல்லாமே சார் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த மேக்ஸ் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறத வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே. இப்போ முத்துக்குமார் மட்டும் தான் இப்போ பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தானே? ஆமாங்க சார். ஸோ நம்ம சீக்கிரம் வைண்டப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் வரல. நான் அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ண முடியல, பிரதீப் சார் ஒர்க் பண்ண முடியல காரில். இந்த ரெக்டிஃபை 3 பேஸ் ரெக்டிஃபையரோட வைண்டப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்வெர்ட்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் வந்துடுவாங்க நாளைக்கு. நான் அதை ஓகேங்க எக்ஸ்பிளைன் சார். பண்ணிடுறேன். முத்துக்குமார், நான் உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களா? அது எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஹலோ முத்துக்குமார். சொல்லுங்க. அந்த லோடு இங்கே லோடெல்லாம் எதுலேருந்து எடுக்குதுன்னு சொன்னீங்க? அது அதான். இதில் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஆமாம் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸில் போனீங்கன்னா சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச்னு இருக்கும். அதை எடுத்து வந்துட்டு ஆமாம். அதை இல்லை லெஃப்ட் கிளிக் எது? பண்ணீங்க அப்படின்னா பிரான்ச் டைப்பில் போய் ஆர் வேணுமா எல்எம்மா வேணுமா கேட்கும். ஓகே தேங்க்யூ. அப்படியே ஓகேங்க மாறும். ஓகே.
ஓகே நீங்கள் போட்டு நீங்கள் ரிசல்ட் அனுப்புங்க ப்ரோ, எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஓகே. ஓகே 3 ஃபேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ ஒரு ஃபேஸ் கிடையாது 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ 120 போட்டிருக்கோம் இங்கே 120 ஃபேஸ் ஷிஃப்ட்டு. அடுத்த ஃபேஸ் வந்து 240. இது என்ன பிளாக்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக் 3 ஃபேஸில். ஸோ வோல்டேஜ் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து ஜஸ்ட் அதே மாதிரி தான் ரெசிஸ்டிவ் லோடு. இது ஃபில்டருக்காக கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வோல்டிமீட்டர் செல்ஃப் ஆகுறது. ஸோ 3 ஃபேஸ் சர்க்யூட்டு 3 ஃபேஸ் ரெக்டிஃபையர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இன்புட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதான் நம்ம 3 ஃபேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ். அவுட்புட் வருது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் எப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, அவுட்புட் வந்து பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்திருக்கு. ஓகேவா, ஸோ வந்து 3 ஃபேஸ் வோல்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி ஒரு டிசி வோல்டேஜாக மாற்றிருக்கு. இதான் அந்த ரெக்டிஃபையர் 3 ஃபேஸ் ரெக்டிஃபையர். இது முத்துக்குமார் இதை ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட இதுவும் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க லேபில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதை டவுட்டு தான் எனக்கு கேளுங்க. ஓகேவா, ஓகே ஓகே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ ஓகே சார், சரி சார், நம்ம இப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் சார், எல்லாம் வந்துடுவாங்க. ஓகேங்க சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. பேரலாக நாளைக்கு மேட்லாப் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓகே டாபிக் பார்க்கலாம். ஓகே.